ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த செஷன். நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் செஷனில் வந்துட்டு ஸ்பேஸ் அண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து ஸ்பேஸ் பற்றினா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பார்த்தோம். லைக் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்டு ஸ்பேஸ், பிஎஸ்எல்வி, அந்த மாதிரி சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், ஜிஎஸ்எல்வி, என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வருஷம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்து நிறையா வந்து இன்புட் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி நாம் என்ன செஷனில் பார்க்க போகிறோம், சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி. சரிங்களா? இது வந்து ரொம்பவுமே முக்கியமான டாபிக். இதில் மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் எமர்ஜ் ஆகிற இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்பாங்க. லைக் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து வரும். 3G, 4G, 5G, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாமே பார்ப்போம். தென் நிறையா கம்யூனிகேஷன் டிவைசஸ் பற்றி பார்ப்போம். ஷார்ட் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச், அப்புறம் லைஃபை, ஒய்ஃபை, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி ஆகட்டும், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. சரிங்களா? அப்புறம் எந்த வருஷம் எடுத்துட்டாலும் அந்த வருஷம் ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ வரும். இப்போ எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு வருஷம் மெட்டாவர்ஸ் வந்துட்டு இருந்தது. இன்னொரு வருஷம் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு நியூவாக வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்தந்த வருஷம் கேட்ட ரொம்ப ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜி பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். யூஸ்வலாக வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது ஆல்மோஸ்ட் ஆல் தேவோ அந்த மாதிரி வர கொஸ்டின் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் எங்கே வந்து தப்பு வச்சுருக்கலாம், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இல்லை, இதை படிக்கும்போது கொஞ்சம் ஃபிட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உங்கள் ஒர்க்கு. சரிங்களா? வேறு நம்ம ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கொஸ்டின் பார்க்கும்போதே சொல்லுவேன். யூஸ்வலாக இந்த சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் கொஸ்டின் படிக்கும்போது தயவுசெய்து நம்ம எந்த சொல்கிறது, நம்ம ஓரளவு படிச்சிருப்போம், அந்த ப்ராட் நாலேஜ் இருக்கும். ரொம்ப மைக்ரோ லெவலில் நம்ம நாலேஜ் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவேன். என்ன இந்த மாதிரினா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். நம்ம சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா, இப்படி இருக்குமோ, அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இருக்கிறத இந்த மாதிரியே பார்த்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த கொஷின். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த ஃபர்ஸ்ட் கொஷின். திஸ் கொஷின் வாஸ் asked in 2022 with reference to software as a service, SaaS. Consider the following statements. SaaS buyers can customize the user interface and can change data fields. SaaS users can access the data through their mobile devices. Outlook, Hotmail, Yahoo Mail are form of SaaS. SaaSன்றது ஒன்றுமே இல்லைங்க, இது நேம்லேயே இருக்குது. சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆஸ் அ சர்வீஸ். ஒரு சாஃப்ட்வேரை இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்பில்ட்டாக கோராக வந்து கொடுப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் இது. ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நான் ட்ராவல் ஒரு இடத்துக்கு பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நான் சொந்தமாக கார் வாங்கிக்கலாம், ஓனாக வாங்கி ட்ராவல் பண்ணலாம். அப்படின்னா ஊபர், ஓலாவில் போட்டு நான் வந்துட்டு அதுக்கான பேமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு, நான் அதை பற்றி எனக்கு எந்த ஒரியும் இல்லை. ஓகேங்களா? அது எங்கே பார்க் பண்ணணும், மெயின்டெனன்ஸ், அதை பற்றி ஒரே இல்லை. அதே சேம் கான்செப்ட் தான் இது, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்றது. ஒன்று, நம்ம வந்து இன்பில்ட்டு சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி க்ளவுட் சர்வீஸ் மாதிரி நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ த SaaS buyers can customize the user interface, can change data fields, absolutely correct. ஓகேங்களா? ரெண்டாவது, SaaS users can access their data through their mobile devices. ஓகேங்களா? ரொம்ப கஸ்டமைஸ்டாக தான் இருக்கும். இது லேப்டாப், டேப், மொபைல், பிசி எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம். அதுவும் கரெக்ட். தேர்டு, அவுட்லுக், ஹாட்மெயில், யாஹூ மெயில், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் SaaS தான். ஓகேங்களா? வர யூஸ் பண்ணுற மெயில் ஆகட்டும், வெப்சைட் ஆகட்டும், இது எல்லாமே இதை வச்சு இது பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் சில இவங்களை நம்ம கோர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே அத்துப்படியாக இருக்கும். வேறஸ் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப், அதில் இப்போ மற்ற மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் அது என்ன அப்படின்றத நான் சொன்னது தான் பேசிக்ஸ். ஓகேங்களா? இல்லை ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஃபேர் ஐடியா. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், ஆல் தி அபோவ் 1, 2, 3 எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? இது வந்து அந்த வருஷம் ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து போயிட்டு இருந்தது. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு Web 3.0, consider the following statements. Web 3.0 technology enables people to control their own data. Second,
in Web 3.0 world, there can be blockchain-based social networks. Okay. Third, Web 3.0 is operated by users collectively rather than a corporation. அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ வெப் 3.1 அப்படின்னு இருக்குன்னா அப்போ தேர் மஸ்ட் பி 1.0, 2.0 அண்ட் 3.0. ஓகேங்களா? அப்போ 3.0 அப்படின்றது என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஓகேங்களா? இப்போ எப்படி 3G, 4G, 5G அந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான். அப்போ 3.0வில் என்ன, சரி 1.0வில் யூஸ்வலாக என்ன பண்ண முடியும்னா, ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதிகபட்சம் நம்ம வந்து அதை படிக்க முடியும். ஓகேங்களா? விக்கிபீடியா மாதிரி விக்கிபீடியாவில் இப்போ எடிட் பண்ணலாம். பட் ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா வி கேன் ஒன்லி ரீட். அதை எடிட் பண்ணுறதோ லைக்கு கமெண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் வேல இருக்கும், அவ்வளோதான். வேறஸ் 2.0 என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் அ வீவர் ப்ளஸ் கிரியேட்டர். ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம அதை பார்க்கவும் முடியும். அட் த சேம் டைம் நம்ம க்ரியேட் பண்ணவும் முடியும். அதை வந்துட்டு சில லைக் போடுறது, கமெண்ட் போடுறது, ஷேர் பண்ணுறது அந்த மாதிரியும் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் வெப் 2.0 பேசிக்கலி. ப்ளஸ் வெப் 3.0 என்ன அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா த ஓனர்ஷிப் ஒன் கேன் டேக். ஓகேங்களா? யூஸ்வலாக இப்போ நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம டேட்டா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதில் வந்து நிறைய ப்ரைவசி பாலிசிஸ்லாம் இருக்கும். அதை இன்டைரக்டாக நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். அவங்க என்ன நினச்சா என்ன பண்ணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம டேட்டாவை. பட் வெப் 3.0 பேசிக்காக என்ன அப்படின்னா we can own the data. அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். 1.1ல we can only read the data. 2.0ல we can view, at the same time we can edit, create, all these things we can do. ஓகேங்களா? பட் 3.0ல இது கூட சேர்த்து ஓனர்ஷிப்பை we can enjoy. ஓகேங்களா? அதுதான் பேசிக் ஃபேக்ட். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு 3.0, வெப் 3.0 கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். வெப் 3.0 டெக்னாலஜி enables people to control their own data. So இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்ட். செகண்ட், in Web 3.0 world there can be blockchain based social network. Yes, that is the very important aspect of this thing. நம்ம வந்து blockchain டெக்னாலஜி அதெல்லாம் வந்து பேசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம். நீங்கள் நிறையா இப்போ வந்து பார்த்துட்ருப்போம். ஓகேங்களா? இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஹைலி டீசென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் இட் கம்ஸ் டு பிளாக் செயின். ஆல்மோஸ்ட் வெப் 3.0 அப்படின்றது அதுதான். தேர் கேன் பி அ பிளாக் செயின் பேஸ்டு சோசியல் நெட்வொர்க். கரெக்டு. தேர்ட் வந்து பாருங்கள், வெப் 3.0 இஸ் ஆப்ரேட்டட் பை யூசர்ஸ் கலெக்டிவ்லி ரதர் தென் அ கார்பரேஷன். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒருத்தர் இது பண்ண முடியாது. லைக் இட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஒரு கலெக்டிவாக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? யூசர்ஸ் கலெக்டிவ்லி ரதர் தென் அ கார்பரேஷன். ஸோ 3 ஆல்சோ ரைட் ஆன்சர். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 1, 2 and 3. சரிங்களா? வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Again simple question. Which one of the following is the context in which the term qubit is mentioned? So sometimes இந்த மாதிரி வெரி சிம்பிள் கொஸ்டினும் வந்துடும். நம்ம நிறையா எக்ஸ்டென்சிவாக வந்து படிச்சுட்டு போவோம், டீட்டெயிலாக ஃபேக்ட் அது இதுன்ட்டு. அவங்க ஜஸ்ட் அந்த கியூபிட் அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? கியூபிட்னா நத்திங் பட் குவாண்டம் பிட்ஸ். ஓகேங்களா? அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கியூபிட்ஸ். யூஸ்வலாக வந்துட்டு பைனரி கிளாசிஃபிகேஷனில் ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு எய்தர் 0 or 1. இது வந்து நம்ம பேசிக்ஸில் வந்துட்டு அதை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது நல்லாவே தெரியும். வேற நம்ம இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, கியூபிட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா தேர் இஸ் சம்திங் கால்டு சூப்பர் பொசிஷன். ஓகேங்களா? குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இதை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதில் சூப்பர் இம்போசிஷன் பற்றி படிச்சிருப்போம். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட் வில் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் அந்த இது வந்துட்டு ஃபங்க்ஷன் போத் இன் சைமல்டேனியஸ்லி இன் த 0 and 1. ஓகேங்களா? யூஸ்வலாக பைனரி மெத்தடில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா இட் வில் பி எய்தர் 0 or 1. இதில் by using the mechanism called சூப்பர் இம்போசிஷன். ஓகேங்களா? இட் வில் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் இந்த போத் சைமல்டேனியஸ்லி, 1லேயும் இருக்கும் 0லேயும் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த திஸ் இஸ் வாட் அபவுட் த குவாண்டம் பிட். ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேர்ம் ரிலேட்டட் டு க்ளவுட் சர்வீஸ் கிடையாது, குவாண்டம் கம்ப்யூட்டிங். தட்ஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நிறையா கம்ப்யூட்டர்லேயே வந்து நிறையா அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதில் வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாண்டம் பிட்ஸ், கியூபிட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கியூபிட். ஓகேங்களா? இட்ஸ் ஃபங்க்ஷன் இன் த குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Again from the communication technologies, consider the following communication technologies. 1.
closed circuit television, nothing but CCTV. Second, radio frequency identification. Third, wireless local area network, WLAN அப்படின்னு சொல்லுவாங்க. Which of the above are considered short range devices or technologies? ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ சிசிடிவி அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக அதோட வந்துட்டு கண்ட்ரோலர் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், கேமரா வந்துட்டு வெளியே இருக்கும். ஒரு ஷார்ட் ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்யூனிகேட் ஆக முடியும். ஓகேங்களா? வி கேனாட் கண்ட்ரோல் த பட் லாங் டிஸ்டன்ஸ் இருந்து அந்த கேமரா வந்து வேணால் பார்த்துக்கலாம், மொபைலில் இது பண்ணி கேமரா வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாமே ஒழிஞ்சு வி கேனாட் கண்ட்ரோல் த கேமரா. ஓகேங்களா? அது வந்து பிகாஸ் இட்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் டிவைசஸ். வெரி அந்த வீட்டுக்குள்ளே கண்ட்ரோலர் வீட்டுக்குள்ளே இருக்கும், வெளியில் கேமரா இருக்கும், அவ்வளோதான் ஒழிஞ்சு வேறு எதுவும் பண்ண முடியாது. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் நத்திங் பட் நம்ம RFID ஃபாஸ்டேக்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் தான். அந்த விண்ட்ஷீல்டில் வந்துட்டு அந்த ஃபாஸ்டேக் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த இட் யூசஸ் த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் RFID யூஸ் பண்ணி இட் வில் டிடெக்ட் த அமௌண்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு தான். ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா WLAN அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் டு ஹேவ் ஃபோன் கனெக்ஷன், டெலிகம்யூனிகேஷன் இந்த பர்பஸ்க்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு தான். ஓகேங்களா? ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த ஆல் த த்ரீ CCTV, RFID அண்ட் ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் டிவைசஸ் தான். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் D 1, 2 and 3 ஆல் தி above. சரிங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அகெயின் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டு வெரி ஈஸி கொஸ்டின் ஐ வுட் சே. கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்புறம் வந்துட்டு அப்சர்வேஷன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். With the present state of development, that's very important. With the 2020 கேட்டிருக்காங்க, present state of development, artificial intelligence can effectively do which of the following அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், bring down electricity consumption in industrial units. Yes, definitely. If we employ the AI, that will effectively manage and monitor the எங்கே வந்துட்டு யூனிட் இப்போ சப்ளை அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணி இட் கேன் ரிடியூஸ் த, இப்போ ஒரு இடத்துல வந்து எக்ஸசிவ் கன்சம்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி எஃபெக்டிவாக அதை வந்து அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் வந்து பாருங்கள், கிரியேட் மீனிங்ஃபுல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்டு சாங்ஸ். இந்த கொஸ்டின் நம்ம கடைசியாக பார்ப்போம். தேர்டு, டிசீஸ் டயக்னோசிஸ். இட்ஸ் வெரி அக்யூரேட். ஓகேங்களா? ஈவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர்ஸ்லாம் வந்து ஈவன் இஃப் ஐம் நாட் ராங் வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா, தே ஆர் எஃபெக்டிவ்லி யூஸ் த AI டு டிடெக்ட் த பிரஸ்ட் கேன்சர். ஈவன் ரொம்ப முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்துட்டு ரொம்ப இட் ரெவல்யூஷனைஸ் த ஹெல்த் கேர் ஆர்கிடெக்சர். ஃபோர்த்து, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கான்வர்சேஷன். இது நம்மளுமே பண்ணியிருப்போம். ஓகேங்களா? எஸ், தட் வி நோ. லாஸ்ட்டு, ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதுதான் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் வி ஹவ் டு பி வெரி விஜிலண்ட். அட் த சேம் டைம் வி நீட் டு பே மோர் அமௌண்ட் ஆஃப் அட்டென்ஷன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், do you really think that AI can do that wireless transmission of the electrical energy? It's just a communication device and வந்துட்டு இது வந்துட்டு ஒரு potential tool, அவ்வளோதான் ஒழிஞ்சு it cannot do wireless electrical energy வந்துட்டு wireless transmissionக்கு வந்துட்டு இது வந்துட்டு யூஸ் ஆகாது. ஸோ இப்போ 5 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸாஜரேஷன். இது வந்துட்டு இட் இஸ் நாட் த அப்ளிகேஷன் ஆஃப் த AI. ஸோ if we remove the 5 we can arrive the answer option B. ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே இல்லை. 2 என்ன, கிரியேட் மீனிங்ஃபுல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் சாங்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு அந்த ஸ்டோரிஸு இல்லை ரைட்டிங் த லிரிக்ஸு எல்லாமே பண்ணுது. பட் அப்போ அந்த இருந்த டெவலப்மெண்ட் 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ by based on these things, no, the right answer for this question option B 1, 3 and 4 only is the right answer. Okay, ஸோ அதான் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நான் சொன்னல சம்டைம்ஸ் வந்து ஆல் தி அபவ் வரும். பட் இந்த மாதிரி இடத்துல நம்ம வி நீட் டு அப்ளை அவர் பேசிக் சென்ஸ். ஓகேங்களா? நம்ம காமன் சென்ஸ் அண்ட் அந்த பேசிக் நாலேஜ் வந்துட்டு சம்டைம்ஸ் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் ஆல் தி அபவ் வந்துட்டு வரணும். ஆல் தி அபவ் வருமா இல்லை வராதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் VLC டெக்னாலஜி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? இப்போது பேரில் இருக்குது விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு. ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், 3 தான் கரெக்டு. ஸோ இன்டெரக்டாக என்ன சொல்லியிருக்கணும், ஏதோ 1 தப்பு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் அந்த 1 தப்பு எங்கே அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு படிங்க. VLC uses electromagnetic spectrum wavelength 375 to 780 nanometer. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்தளவுக்கு இப்போ வேவ் லென்த்லாம் படிச்சுட்டு போகணுமா, இந்தளவுக்கு நோட் பண்ணிட்டு போகணுமா அப்படின்ட்டு. நாட் நெசசரி. ஓகேங்களா? சரி, செகண்ட் விடுங்க, தேர்டு பாருங்கள். VLC கேன் டிரான்ஸ்மிட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃபாஸ்டர் தென் ப்ளூடூத். எஸ், அப்சல்யூட்லி ரைட். ஓகேங்களா? பேர்ல இருக்குது விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு. ஃபோர்த்து பாருங்கள், VLC has no electromagnetic interference. Actually that's true. ஓகேங்களா? it does not have any electromagnetic interferences. ஓகே, இப்போ இன்கேஸ் சில பேருக்கு தெரியல அப்படின்னா, இப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட நம்ம சுற்றி லைட்ஸ்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, டு யூ திங்க் இதுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருக்கணுமா இல்லை லாங் ரேஞ்சில் இருக்குமா, நீங்களே சொல்லுங்கள். ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு லைட் இருக்குது. ஓகேங்களா? அந்த லைட் மூலிமா நம்ம வந்துட்டு ஏதாவது கம்யூனிகேஷன் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக நடுவில் ஒரு வால் இருந்தால் கூட, இல்லை ஏதாவது ஸ்க்ரீன் கர்டைன் எதாவது இருந்தால் கூட, இட் வில் நாட் ஒர்க். ஓகேங்களா? இட் டஸ் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. அப்போ அப்படின்றப்ப விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் வந்து வெறும் ஷார்ட் ரேஞ்சில் தான் இது வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இடையில ஏதோ லைட்ஸ் இருந்தால், ஒரு வால் இருந்து இந்த செவத்துலேருந்து இப்போ ஒய்ஃபை வந்து நடுவில் செவர் இருந்தாலும் இங்கேருந்து அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் விசிபிள் லைட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும். அந்த லைட் எங்கே இருக்கோ அது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் இப்போ பாருங்கள், VLC is known as long range optical wireless communication இருக்குது. That's not correct because long range வந்து இது ஒர்க் பண்ணது only in the short range. ஓகேங்களா? அப்போ விசிபிள் லைட்னு வரும்போதே நமக்கு வந்து தெரியணும் how it functions in the long range. ஓகேங்களா? definitely it will work only in the short range. So the second will be the absolutely wrong answer, wrong statement. So the right answer for this question is option C, 1, 3 and 4 only is the right answer. சரிங்களா? Okay, we'll go to the next question. Again, an important aspect, that is blockchain technology. ஓகேங்களா? இப்போது blockchain technology அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஒரு பேசிக்ஸ் வந்துட்டு ஒன்று தெரியும். இட்ஸ் a form of new kind of technology where anyone can participate. ஓகேங்களா? இட்ஸ் kind of highly decentralized and distributed, plus the public can make all the frequent communication. ஓகேங்களா? அதுதான் பேசிக்காக வந்து சொல்லணும் அப்படின்னா. ஸோ நிறையா இருக்குது அந்த பிளாக் செயின் வந்துட்டு. எப்படி சொல்கிறது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இதுதான். ஒருத்தங்கிட்ட வந்து கண்ட்ரோல் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட மட்டும் இருக்காது. ஸோ ஹைலி டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு பிளாக் செயின் டெக்னாலஜி கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2020 கேட்ட கொஷின். It is a public ledger that everyone we inspect but which no single user control. That's absolutely right. இதுதான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பப்ளிக் லெட்ஜர் மாதிரி. ஓகேங்களா? எவ்ரி ஒன் கேன் யூஸ் தட் இன்ஸ்பெக்ட் பட் விச் நோ சிங்கிள் யூசர் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஒருத்தர் மட்டும் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் டாப் ஆஃப் த ஹை டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இதில் நம்ம வந்து எதுவுமே மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். செகண்ட் படிங்க. த ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் ஆஃப் பயோ பிளாக் செயின் இஸ் சச் தட் ஆல் த டேட்டா இன் இட் இஸ் அபவுட் கிரிப்டோ கரன்சி ஒன்லி அப்படின்றது. கிரிப்டோ கரன்சின்றது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட், ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வேர் வி டிப்ளாய் த பிளாக் செயினை தவிர கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும்தான் பிளாக் செயின் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? other than cryptocurrency we can deploy the blockchain technology in the areas like banking, transport. ஓகேங்களா? அப்புறம் சப்ளை செயின், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து டிப்ளாய் பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து அப்சல்யூட்லி ராங். தேர்டு பாருங்கள். The application that depends on basic features of blockchain can be developed without anybody's permission. That's absolutely true. ஓகேங்களா? இது வந்து it does not need anyone's permission. Anyone can do onto the anyone can operate. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக நான் சொல்கிறேன். ஸோ the right answer for this question is option D, 1 and 3 only is the right answer. ஸோ இந்த மாதிரி வந்து எமர்ஜிங் டெக்னாலஜி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 பார்த்தீங்கன்னா ஏஐ கேட்டிருக்காங்க, தென் பிளாக் செயின் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. அதே வருஷம் விசிபிள் லைட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து கேட்டிருக்காங்க. தென் ஏஐ கேட்டாங்கன்னு சொல்லிட்டேன். தென் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வருஷம் ஆகட்டும், அந்த வருஷம் தான் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் வந்துச்சு. ஸோ எவ்ரி இயர் எந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப பூம் ஆகுதோ, எமர்ஜ் ஆகுதோ அதை பற்றி வந்து கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ஏஐ வந்துட்டு
பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ரோபிக் கிளாடெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒவ்வொன்றும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்ன, ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்னா என்ன, ஓகேங்களா, ஜிபிடினா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் ஜென்ரலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஐம் நாட் சஜஸ்டிங் யூ டு கோ இன்டெப்த், ஓகேங்களா, ரொம்ப டீட்டெயிலாக அது இன்ஜினியரிங் அந்த ஏஐ இன்ஜினியரிங் அளவுக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது. பட் பேசிக்காக என்னன்ற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. டீப் லேர்னிங்னா மெஷின் லேர்னிங்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஓகே, அந்த மாதிரி. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Again 2019 like at a question with reference to communication technologies. Again, what are the differences between LTE, long term evolution, and VoLTE, வாய்ஸ் ஓவர் லாங் டைம் எவல்யூஷன்? ஸோ இது நம்ம பேசிக்காக படிச்சிருப்போம், நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற மொபைல்லையும் வந்து பார்த்துருப்போம். ஒரு 6 இயர்ஸ் ஒரு 10 இயர் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மொபைல் இருக்கும், அதில் 3G அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும், 3G அப்படின்றது இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ ஃபோன் வந்தது அப்படின்னா நெட் வந்து ஒர்க் ஆகாது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதனால தான் ஏதாவது மெயில் அனுப்பும்போதோ இல்லை எது வாட்ஸ்அப் ஏதாவது ஃபைல் சென்ட் பண்ணோம்னா நெட் பிளாக் ஆகிடும். ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது கட் பண்ணுங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம், ஓகேங்களா. எய்தர் வாய்ஸ் ஆர் டேட்டா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2020 அந்த டைம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா 4G வந்து வர ஆரம்பிச்சிது. மேலே அந்த டவர்கிட்டே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா VoLTE அப்படின்னு வந்து எழுதியிருப்போம். நான் யூஸ் பண்ண மொபைல்லேயே வந்து நான் பார்த்துருக்கேன், நீங்களும் வந்து அதை வந்து பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. வாய்ஸ் ஓவர் லாங் டைம் எவல்யூஷன். ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா 3Gயில் வந்து பேசிக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எய்தர் வாய்ஸ், ஓகேங்களா, இல்லை டேட்டா அந்த மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா. டேட்டா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இது பண்ணும்போது ஃபோன் கால்லேருந்து இருக்கும்போது டேட்டா வந்து வராது, ஓகேங்களா. வேறு VoLTயில் என்ன வாய்ஸ் ஓவர் லாங் டைம் எவல்யூஷன் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கலாம், ஏதாவது சேட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது அதுவுமே வந்துட்டு பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எந்த இன்ட்ரப்ஷனும் எதுவுமே இருக்காது. இது வந்து பேசிக்காக இது பண்ணுறது. ஓகே, என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. First statement, long term evolution is commonly marketed as 3G. Yes, that's absolutely right. And VoLTE is commonly marketed as advanced 3G. It's not advanced 3G, it's called 4G VoLTE அப்படின்னு இருக்கும். தட்ஸ் அதுதான் கரெக்டு, இது தப்பு, சரிங்களா. அடுத்து பாருங்கள், LTE is a data only technology, true, but OLTE that வாய்ஸ் ஓவர் லாங் டைம் எவல்யூஷன் இஸ் a வாய்ஸ் ஒன்லி டெக்னாலஜின்னு இருக்குது, அது தப்பு, ஓகேங்களா. பிகாஸ் இது வாய்ஸும் இருக்கும் ப்ளஸ் இன்டர்நெட்டும் இருக்கும் ப்ளஸ் டேட்டா, ஓகேங்களா. டேட்டா இப்போ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் டேட்டா வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும், எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்காது. ஸோ செகண்டுமே தப்பு. த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக நம்ம அன்றாட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ, என்ன வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மெட்ரோவில் போகிறீங்க, மெட்ரோ கார்டு இருக்குது, ஓகேங்களா. அது லாங் டைமாக ஷார்ட் டைமாக இப்போ QR இருக்குது, QR பார் கோடெல்லாம் இப்போ கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ QR எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நிறைய இப்போ மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறோம், QR வைக்கிறோம், பேடிஎம்மில் வந்து ஸ்கேன் பண்ணுறோம், இதை பற்றி கண்டிப்பாக கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அது என்ன வேவ்ஸ் வந்து இது பண்ணுறோம், அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபங்க்ஷனிங் ஆஃப் த QR கோடெலாம் நல்லா பார்த்துக்குங்க, சரிங்க. ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த டிஜிட்டல் இந்தியா, இல்லைங்களா. வி ஹவ் பின் மூவிங். ஸோ அப்படின்றப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேசிக் உங்களை சுற்றி நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன அப்ளை பண்ணுறோமோ, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. இந்த கொஸ்டின் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். In the context of digital technologies for entertainment, consider the following statements. In augmented reality, AR, a simulated environment is created and the physical world is completely shut down. Okay. Second, in virtual reality, images generated from computer are projected onto real life objects or surroundings. Okay. AR allows individual to be present in the world and improves the experiences using the camera of smartphone. That's very true. Okay, third correct. Fourth, VR closes the world and transposes an individual, providing a complete immersion experience. So basically AR and augmented reality நம்ம நார்மலாக பார்ப்போம், பட் இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆக்மெண்ட் பண்ணி காட்டும், பேர்லேயே இருக்குது, ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டீங்க, இல்லை சுற்றிலையும் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ரிவர் போகிற மாதிரி, ஓகேங்களா. இந்த போக்கிமேன் கோ கேம் இருக்கும்ல, அதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆக்மெண்ட் பண்ணி காட்டும். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர் போகிற மாதிரி ஆக்மெண்ட் பண்ணி காட்டும். வேறஸ்
விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது என்னன்னா, நம்ம கேம்லாம் விளையாடிப்போம், மால்லாம் போனோம் அப்படின்னா விஆர் கேமிங்னே தனியாக இருக்கும். ஓகேங்களா, விர்ச்சுவல் ரியாலிட்டி கரெக்டாக மாஸ்க் மாதிரி போட்டுட்டு கம்ப்ளீட்டாக இட் வில் ஷட் ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ல்டு. ஓகேங்களா, அது நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஏதோ பேட் பண்ணுற மாதிரியும், கிரிக்கெட் விளையாடுற மாதிரியும், கார் ஓட்டுற மாதிரி, பைக் ஓட்டுற மாதிரி இட் வில் கம்ப்ளீட்லி ஷட் ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ல்டு. ஸோ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உல்டா பண்ணியிருக்காங்க. ஆக்மெண்டட் ரியாலிட்டின்றது என்னென்னா, கீழே வந்துருங்க, இமேஜஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஆர் ப்ரொஜெக்டட் ஆன் டு ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சரௌண்டிங். வெராஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது என்னென்னா, சிமுலேட்டட் என்விரான்மெண்ட் இஸ் கிரியேட்டட் அண்ட் ஃபிசிக்கல் வேர்ல்டு இஸ் கம்ப்ளீட்லி ஷட் ஆஃப். ஓகேங்களா, ஷட் ஆஃப். இதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் உல்டா பண்ணியிருக்காங்க, தப்பு. வேராஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3 and 4. ஸோ அந்த வருஷம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்தது, அதனால் அந்த வருஷம் எமர்ஜிங் டெக்னாலஜியாக இருந்தது, அதை கேட்டாங்க. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அகெயின் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின், வெரி சிம்பிள். இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் வியரபிள் டெக்னாலஜி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் டாஸ்க் ஆர் அக்காம்ப்ளிஷ்டு பை வியரபிள் டிவைசஸ்? ஓகேங்களா, வியரபிள் டிவைஸ்னால் இது நம்ம பாடியில் வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், லைக் வாட்ச் மாதிரி. ஃபஸ்ட்டு, லொக்கேஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ பர்சன், வெரி ட்ரூ. ஜிபிஎஸ் ட்ராக்டு வாட்சஸ் அதெல்லாமே இருக்குது, வெரி ட்ரூ. செகண்டு, ஸ்லீப் மானிட்டரிங் ஆஃப் அ பர்சன். இப்போ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்சஸே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பண்ணுது. நம்ம எவ்வளோ நடக்கிறோம், நம்ம ஹார்ட் ரேட் என்ன, எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கோம் அப்படின்றத இதுவுமே பண்ணும், வாட்சஸுமே பண்ணும். கரெக்டு. தேர்டு, அசிஸ்டிங் த இயரிங் இம்பேர்டு பர்சன். ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் டாக் டு அஸ். ஓகேங்களா, ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா பேசும். ஓகேங்களா, இல்லைன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிவைசஸில் இதை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க, அசிஸ்டிங் த இயரிங் இம்பேர்ட் பர்சன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ரைட். The right answer for this question is option D, 1, 2 and 3. Okay, that is the right answer. Very simple question. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் பேஸ்டாக வரும். நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு சொன்னல, ரொம்ப உங்கள் நாலேஜ் வந்து கொண்டு வராதிங்க அப்படின்றதெல்லாம் இங்கே தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டிங் த இயரிங் இம்பேர்ட் பர்சன்றது தட்ஸ் ட்ரூ. நம்ம வந்துட்டு அப்படி இல்லாமல் பண்ணும், அந்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாதுன்றதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எஸ் பண்ணும், நம்ம மேபி படிக்காமல் இருந்திருக்கலாம், பட் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் படித்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகேங்களா, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம நாலேஜ் கொண்டு வந்து இல்லை நான் படிக்கலை, இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படல, அதனால தப்பு அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. ஓகேங்களா, இதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ரொம்ப திங்க் பண்ணி தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் த மெஷர்மெண்ட், estimation of which of the following are satellite images remote sensing data used? First, chlorophyll content in the vegetation of a specific location. Fine. Greenhouse gas emission from rice paddies of a specific location. Fine. Land surface temperature of a specific location. இப்போ என்ன கேட்குறாங்க, estimation of which of the following satellite images data is used? Everything. Chlorophyll content in the vegetation definitely we can do by using the resource satellite வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா, லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட் வச்சு நல்லா ஜூம் பண்ணி எல்லாமே பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக கூட இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து வந்துட்டு ஒரு இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா, ஐ நாட் ராங், நிசார். ஓகேங்களா, நிசார்லாம் வந்து பார்த்திங்கன்னா வி கேன் டூ திஸ் வெரி வெல். ஓகேங்களா, நிசார் பற்றி ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிங்க. வெரி ரீசெண்ட் அந்த கொலாபரேஷன் பிட்வீன் நாசாவும் அந்த இஸ்ரோவும் சேர்ந்து இது பண்ணது. ஓகேங்களா, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஓகேங்களா, அதெல்லாம் பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிக்கிங்க. Second, greenhouse gas emission from rice paddies of a specific location, we can do. Third, land surface temperature of a specific location that has been doing for a long time. Okay, so the right answer for this question is option D, 1, 2 and 3, all the above. Okay, again we'll go to the next question. Again, application based question. In which of the following areas can GPS technology be used? Very simple, straightforward. Mobile phone operations. Why not? Definitely mobile phone operations நம்ம டே டு டே லைஃப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜிபிஎஸ் டெக்னாலஜி we are using. Correct. செகண்ட், பேங்க் ஆப்ரேஷன்ஸ். அதுலேயே வந்துட்டு ட்ராக்கிங் த அமௌண்ட் ஆகட்டும், அந்த இடத்துல ஆகட்டும், இல்லை லொக்கேஷனில் இருந்துட்டு ஷேர் பண்ணுறது அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன், அதுவும் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஜிபிஎஸ் வந்து யூஸ் ஆகுது. கண்ட்ரோலிங் த பவர் கிரிட். எகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். பவர் கிரிட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுலேயும் வந்துட்டு ஜிபிஎஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த மாதிரி வந்து ஜிபிஎஸ் இந்த இடத்துலாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் ஆப்ஷன் பாருங்கள், 1 and 2 கண்டிப்பாக வரும்னு நமக்கு தெரியும். தே டிடன்ட் கிவ் ஆப்ஷன் லைக் 1 and 2 அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ ஆப்வியஸாக 1 and 2 வர சேர்ந்து வர ஒரே ஆப்ஷன் டி, 1, 2 and 3 is the right answer. Definitely GPS technology are using to controlling the power grids. ஓகேங்களா, so we'll go to the next question. And
one of the I would say it's the most interesting question to check our day-to-day life knowledge and application of the technology and to what extent we are aware about the emerging technologies. செக் பண்ண ஒரு கொஷின். ஓகேங்களா, பிவைக்யூல கேட்ட கொஷின், 2018 கேட்ட கொஷின். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். When the alarm of your smartphone rings in the morning, you wake up and tap it to stop the alarm, which causes your geyser to be switched on automatically. The smart mirror in your bathroom shows the day's weather and also indicates the level of water in your overhead tank. After you take some groceries from your refrigerator for making breakfast, it recognizes the shortage of stock in it and places an order for the supply of fresh grocery items. When you step out of your house and lock the door, all lights, fan, geyser and AC machines get switched off automatically. On your way to the office, your car warns you about traffic congestion ahead and suggests an alternative route. And if you are late for meeting, it sends a message to your office accordingly. In the context of emerging communication technologies, which one of the following item best applies to the above scenario அப்படின்றது? So we know very well it's about they are talking about the IoT. ஓகேங்களா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நம்ம ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, மொபைலில் இருந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை ஏசி வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 minutes முன்னாடியே ஏசி வந்து ஆன் பண்ணுறது. ஓகேங்களா, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஐஓடி தான், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான். நம்ம எவ்ரி திங் இஸ் வெரி கனெக்டட். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன டிவைசஸ் வந்துட்டு நம்ம இஃப் இட் இஸ் கனெக்டட், ஓகேங்களா, எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்துச்சு அப்படின்னா we can easily communicate with them. ஓகேங்களா, this is all about internet of things, IoT. okay, so very important aspect. Everyone knows this answer, very simple. So we'll go to the next question, again based on communication technology with reference to Wi-Fi தெரியும், Li-Fi. Recently in the news, which of the following statement is correct? 2016 வந்தது. Li-Fi அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஃபெடலிட்டி அப்படிம்பாங்க. பார்ப்போம், let me read out the statements. It uses light as the medium for high speed data transmission. Data transmissionக்கு uses the light. பேர்லேயே இருக்குது Li-Fi, light fidelity. Yes, that's absolutely true. Second, it is a wireless technology and it is several times faster than Wi-Fi. That's very important. In fact, that is the very true. ஓகேங்களா, Li-Fi is the most ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணோம் கம்பேர்ட் டு Wi-Fi. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரைட் ஆன்சர். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. சரிங்களா, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். In addition to fingerprint scanning, which of the following can be used in the biometric identification of a person? Very easy question. ஓகேங்களா, ஒன்று ஐரிஸ் ஸ்கேனிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நம்ம கண்ணிலலாம் வச்சு செக் பண்ணியிருப்பாங்க டியூரிங் ஆதார் இதப்பெல்லாம் ஸ்கேனிங் அப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க, கரெக்ட். ரெண்டாவது ரெட்டினல் ஸ்கேனிங், இதுவுமே கம்ஸ் அண்டர் த பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பர்சன் தான். ரெட்டினல் ஸ்கேனிங் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். தேர்டு வாய்ஸ் ரெகக்னிஷன், ஈவன் மொபைல் ஆகட்டும் மற்ற இடத்துல ஆகட்டும் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். வாய்ஸ் ரெகக்னிஷன் ஆல்சோ கேன் பி யூஸ்ட் இன் த பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பர்சன். ஓகேங்களா, பயோமெட்ரிக்ன்றது ஒன்றும் கிடையாது, லைக் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஓகேங்களா, நம்ம இண்டிவிஜுவலோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ். ஓகேங்களா, ஏதாவது இப்போ லைக் எப்படி பாஸ்வேர்ட் போடுறோமோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஆதார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. எஸ், திஸ் இஸ் த பர்சன் அப்படின்றத கேப்சர் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கண்ணில் இருக்கிற ஐரிஸ் ஆகட்டும், ஐரிஸ் ஸ்கேனிங் ஆகட்டும், ரெட்டினல் ஸ்கேனிங் ஆகட்டும். ஓகேங்களா, தென் வாய்ஸ், இதை வச்சு நம்ம அந்த சிவாஜி படத்தெல்லாம் காட்டின மாதிரி யூஸ் பண்ணுறது தான் அந்த இது. ஸோ பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பர்சன். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஐரிஸ் ஸ்கேனிங், ரெட்டினல் ஸ்கேனிங், வாய்ஸ் ரெகக்னிஷன். ஆல் தி அபோவ் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, எகெயின் ஒன் சிம்பிள் கொஷின் விச் இது வந்து 2023 கேட்ட கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. வி நோ தட் ஜென்ரலாக வந்துட்டு யூரோப், ரஷ்யா, யூஎஸ்ஏ, சைனா, இந்தியா, நம்ம ஐஆர்என்எஸ்எஸ் நேற்று ஸ்பேஸ் டெக்னாலஜியில் கூட பார்த்தோம். பட் இங்கே ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல் அண்டு ஜப்பான். ஓகேங்களா, ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, ஜப்பான். ஆக்சுவலாக ஒன்று ஜப்பானோட அந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா, அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின். Let me read out the question. Consider the following activities.
identification of narcotics on passengers at airport in aircraft. Second, monitoring of precipitation. Third, tracking the migration of animal. ஓகேங்களா? ஸோ இன் ஹவு மெனி ஆஃப் த எபோவ் ஆக்டிவிட்டீஸ் கேன் த ரேடார்ஸ் பி யூஸ்டு அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா திங்க் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். யூஸ்வலாக வந்துட்டு இதுக்கு நிறைய பேர் வந்து ஆல் த எபோவ் போடுவாங்க. பட் டு யூ ரியலி திங்க் த ரேடார் கேன் what to say will identify the narcotics on passengers at airports or in aircraft? No, that can be done by IR or UV. ஓகேங்களா? ரேடார் ஜென்ரலாக என்ன பண்ணால் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆனால் இட் வில் டெல்லஸ். ஓகே, கம்யூனிகேட்டர்ஸ். ஓகேங்களா? லைக் பாடி டெம்பரேச்சர் அந்த மாதிரி வச்சு நமக்கு வந்து காட்டும். அதுதான் பேசிக்காக ரேடாரோட அப்ளிகேஷன். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் அந்த நார்கோட்டிக்ஸ் ஃபஸ்ட் இது வராது, மற்ற ரெண்டும் வரும். ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, only 2. Again, almost we have come to the end of the session. Let me read out the question. Which one of the following words or phrase is most appropriately used to denote interoperable network of 3D virtual worlds that can be accessed simultaneously by millions of users who can exert property rights over virtual items? ஓகேங்களா? ஒரு 3 years பேக் வந்துட்டு ஒரு சில சின்ன அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு பஸ்வேர்டு மாதிரி இருந்தது. இட் இஸ் நத்திங் பட் மெட்டாவர்ஸ். ஓகேங்களா? மெட்டாவர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ விர்ச்சுவல் பிளேஸ் வேர் பீப்புள் வில் கம் டுகெதர், தே வில் மீட் டுகெதர், தே கேன் அரேஞ்ச் த மீட்டிங். அவதார் மாதிரி வந்துட்டு தே கேன் நம்ம நார்மலாக வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு வி கேன் என்டர் இன்டு த விர்ச்சுவல் ஸ்பேஸ். வேறு இது மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டிங்களா, இப்போ நான் வந்து ஆஃப்லைனில் வந்து நடத்திட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா த்ரூ மெட்டாவர்ஸ் வி கேன் அசம்பிள் இன் ஒன் பிளேஸ். லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விர்ச்சுவலாக ஒரு பிளேஸில் க்ரியேட் பண்ணி அங்கே வந்து நான் வந்து லெசன் எடுக்க முடியும், நீங்கள் வந்து உங்களை பார்க்க முடியும். ஓகேங்களா? அதுதான் மெட்டாவர்ஸ். அவங்களே சொல்லியிருக்காங்க, interoperable network of 3D virtual worlds that can be accessed simultaneously by millions of users. ஓகேங்களா? that's the metaverse. So the right answer for this question, option C. So what I would say, you can go under big data analytics. ஆப்ஷனில் இருக்குல்ல, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் என்ன, அதோட பர்பஸ் என்ன, விர்ச்சுவல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஓகேங்களா, கிரிப்டோகிராஃப்னா என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. தென் அகெயின் வில் கம் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. இது வந்து பார்த்திங்கன்னா 2025 கேட்ட கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்சோ எமர்ஜிங் டெக்னாலஜி தான். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் Majorana 1 chip will enable quantum computing. Fine. Second, Majorana 1 chip has been introduced by Amazon Web Series. Fine. Third, deep learning is a subset of machine learning. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கரண்ட் அஃபேரில் அந்த வருஷம் போனதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மேஜரோனா சிப் வந்துட்டு அந்த வருஷம் ரொம்ப கரண்ட் அஃபேரில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துருந்தது 24-25 அந்த டைமில். இது என்னன்றது ஒன்றும் கிடையாது. இட்ஸ் லைக் நோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப சூப்பரான கம்ப்யூட்டர். பட் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம்னா இட்ஸ் ஹைலி ஃப்ரெஜைல். ஓகேங்களா? ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, அக்யூரசி எல்லாமே சூப்பராக இருக்கும், அக்யூரசி ப்ரெசிஷன் எல்லாமே. பட் இட்ஸ் ஹைலி ஃப்ரெஜைல். ஓகேங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ரெஜைல்னஸை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கும் அந்த குவாண்டம் எரர்ஸை வந்துட்டு கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கும், ஓகேங்களா, அந்த ஃப்ரெஜைலிட்டி வந்துட்டு ரிடியூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தது தான் மேஜரோனா 1 சிப் அப்படின்றது. அதுதான் எஸ்பெஷலி இட் வில் எனேபிள் டு குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஓகே, இட்ஸ் ரிலேட்டட் டு குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது கொண்டு வந்தது, இது ஐடென்டிஃபை பண்ணது யார், ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், நாட் அமேசான் வெப் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கவனம் பாருங்க, இன்ட்ரடியூஸ்டு பை அமேசான் மைக்ரோசாஃப்ட். ஏன்னா ஈஸியாக இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சிடலாம். ஓகேங்களா? நிறையா மாதிரி இந்த மாதிரி இடத்துல கவனமாக இருக்கும். தென் டீப் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங் அப்படின்றது அப்சல்யூட்லி ஃபைன், அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா? தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். டீப் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 வந்து தப்பு, இட்ஸ் மைக்ரோசாஃப்ட்னு பார்த்தாச்சு. 1 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 2 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னால எலிமினேஷன் டெக்னிக் மூலமா we can easily arrive the answer. The right answer is option C, 1 and 3 only. So with this we have come to the conclusion of the session. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். எகெயின் இந்த வருஷம் கரண்ட் அஃபேராக வந்தது. ஓகேங்க, ஏதாவது பிரேக் த்ரூ பண்ணது அமேசான் மைக்ரோசாஃப்ட் ஏதாவது நியூ இன்னோவேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? வேறு என்ன கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக வந்திருக்கு, 6G பற்றி பாருங்கள். ஓகேங்களா? 5Gயோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்ன, அதை பற்றி ஏதோ வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். பிவைக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸையும் நல்லா பார்த்துட்டு நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வி வில் மீட் யூ த நெக்ஸ்ட் செஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வி வில் பி taking biotechnology. That will be even more interesting, very important topic as well. So thank you so much for your participation and learning. Hope you must have learned a lot of things out of this session. So
ஸோ தேங்க்யூ ஸோ மச். see you in the next session. தேங்க்யூ ஸோ மச்.